புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலியை தொடங்குவதற்கு முன்பாக என்னப்பா சப்ஸ்கிரைப் ஞாபகப்படுத்த போறோம். நண்பர்கள் யாரையா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு, இந்த காணொலி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு பாட்டு 4 வரி தான், அதிகமா பாட மாட்டோம். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி விட்டா வாழ்க்கையதான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. ஃபர்ஸ்ட் பாருங்க, எங்களெல்லாம் பார்த்தா எப்படி உங்களுக்கு தெரியுது? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. சரி, தற்குறின்னு என்ன ஃபாலோ பண்ற கூட்டத்தை பார்த்து சொல்றீங்களே, தற்குறினா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை தற்குறிக்கு பின்னாடி ஏதாவது வரலாற்று ரீதியான ஆதாரமோ அர்த்தமோ இருக்கோன்னு நினைச்சுன்னு உற்று பார்த்து நேர்ந்தோம், எதிர்பார்ப்போடு இருந்தோம். தற்குறி ஏதாவது அர்த்தம் சொல்ல போறாரான்ட்டு வழக்கம் போல பாருங்க பக்கத்தை போட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, பக்கமா போட்டுறாரு, வரலாற்று ரீதியான ஆதாரங்களை குறித்து ஏதாவது குறிப்பிட்டு வந்திருக்காரோ இந்த பக்கத்துல அப்படின்னு நினைச்சு ரொம்ப பக்கத்துல வச்சு பார்த்தா கடைசியில பாருங்க இதுதான் சொன்னாரு. அப்புறம் நான் கேக்குறேன், மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தற்குறிகளா? அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா, அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அப்படிங்களா? உங்களை ஃபாலோ பண்ற இந்த வயது கொண்ட கூட்டம்லாம் எப்ப சார் இதற்கு முன்பாக 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓட்டுரிமை பெற்ற வயதுடையவர்கள் ஆனாங்க? நாமக்கல்ல இருந்து வரீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? நான் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு ஓட்டு இருக்கா உங்க எல்லாத்துக்கும்? இல்ல. உங்களுக்கு ஓட்டு இருக்கா உங்க எல்லாத்துக்கும்? இல்ல. ஆனா நாங்க ஓட்டு இருந்தா டிவிக்கு தான் போடுவோம். எக்ஸாம்ல கண்டெஸ்ட் வந்திருக்கோம் விஜயகோஸ்ரம். ஏன்னா இந்த கூட்டத்தை நம்பி தான் நீங்க களத்துல இறங்கதான் நீங்களே சொன்னீங்க. அந்த எஸ்ஏஆர் குறித்து வெளியிட்ட அந்த காணொலியில் ஜென்சி கிட்ஸ் தான் பாருங்க நம்மளோட டார்கெட். ஓட்டுரிமை வயதை கடந்த முதலில் வாக்களிக்க போகும் நீங்க தான் என்னோட டார்கெட். உங்களை தான் மேக்சிமம் என்னென்ன தொல்லை பண்ணுமோ எல்லா தொல்லையும் பண்ணுவாங்க. யாருங்க? திமுக கட்சி தான். திமுக கட்சி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன இந்த கூட்டம், ஓட்டுரிமை முதலாக பெறப்போகும் இந்த கூட்டம், 5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஓட்டுரிமையே வராத இந்த கூட்டம் எப்படிங்க இதற்கு முன்பாக ஓட்டு போட்டுக்க முடியும்? எனக்கு ஓட்டு போடுற கூட்டத்தை நீங்க தற்குறி கூட்டம்னு சொன்னீங்கன்னா அதே கூட்டம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டுது. அப்ப நான் தற்குறினா நீங்களும் தற்குறின்னு வேமா சூசோ இல்லாம சொல்ற அந்த இடத்துலயே பாருங்க, இவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தற்குறின்னு சொல்லியிருந்தாங்க. கிடையாதுங்க, அவர்களை காட்டிலும் அனைத்திற்கும் தலைமை தற்குறி நான் தான்ட்டு நாங்க சொல்லலங்க. என்ன ஃபாலோ பண்ற கூட்டம் தான் தற்குறின்னு சொல்றாங்க. அவை அனைத்திற்கும் மேலாக தலைமை தற்குறி நான் தான்ட்டு நாங்கள சொல்றோம். அவர் தான் சொல்றாரு, அந்த மேடையில ப்ரூஃப் பண்றாரு. அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம். அது என்னப்பா? அது தற்குறியா? இப்ப ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல, அவதூறு திருவிழா. அதுல அவங்க தலைமையே குழப்புற மாதிரி, அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கிறார். நல்லா பாத்துக்கங்க மக்களே, நண்பர்களே, முக்கியமா விஜயை ஃபாலோ பண்ற விஜய் ரசிகர்கள், ஜாம்பிஸ் கூட்டங்களே நல்லா பாத்துக்கங்க. அப்புறம் நாங்க அர்த்தத்தை எடுத்து போடும்போது, அர்த்தத்தை சொல்லும் போது தனி மனித தாக்குதல் ஈடுபடுறாங்களே ஐயோ அப்படின்னு யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வந்துடாதுங்க. விஜய் கட்சிக்குள்ள ஒரு போட்டி, யாரு தலைமை தற்குறி என்கின்ற இடத்தை நம்பர் 1ல போய் பிடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டியில அது எப்படி மத்தவங்க போட்டி போட முடியும்? நான் இருக்கும் போதே யார் விஜய் சொல்றது, என் கட்சிக்குள்ள நான் தலைமையா இருக்கும் போது அந்த தலைமை தற்குறி யார் என்கின்ற இடத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்கவே முடியாது. அந்த இடத்துல நான் தான் நம்பர் 1ல வந்து நிற்பேன்ட்டு அவர் தான் நிரூபிச்சிருக்காரு. எழிலன் அவர்கள் பேசிய அந்த பேச்சை குறிப்பிட்டு. அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏவே. அந்த எம்எல்ஏ யாருன்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர். என்னடா இது இப்படி ஆயி போச்சே, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன். தப்பு கிடையாது. இப்ப எழிலன் அவர்கள் பேசிய பேச்சை சாட்சியாக எடுக்கிறது தப்பு கிடையாது. எழிலன் அவர்கள் என்ன பேசியிருந்தாருங்க? விஜய் ரசிகர்கள்லாம் அறிவார்ந்தவர்கள், அரசியலை ஒட்டுமொத்தமா கரைச்சி குடிச்ச மேதைகள், உலக அரசியல் கூட அவங்களுக்கு தெரியும், அதனால அவர்கள் தற்குறிகள் என்று குறிப்பிடார்கள், எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு சொன்னாரா? இல்லைங்களே, எழிலன் அவர்கள் இந்த தற்குறி கூட்டத்தை தற்குறி கூட்டம்னு சொல்லாதீங்கன்னு எந்த அர்த்தத்தை குறிப்பிட்டு சொன்னார்ன்றது இவர் பார்க்கல. நல்லாவே தெரியுது இவர் பார்க்கல. யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்ததை அப்படியே உட்காந்து பக்கமா நின்னுட்டு பக்கமா பேசினுக்காரு. எழிலன் அவர்கள் என்ன பேசினாருன்னு பொறுமையா நண்பர்கள் பார்த்துருங்க. இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன், நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்குறிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம். அது தவறான அப்ரோச். நம்ம அவங்க கிட்ட பேசல, நம்ம கிட்ட பேசாம போறது நம்மளோட தப்பு. நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல, நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல, நம்ம பேசல. ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல.
நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம், பேசலாம். அந்த தலைமைகள் ஒரு சுயநல போக போறாங்க. ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான். அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே. அவங்க விமர்சனம் பண்ண கூடாது. நம்மளே என்ன பண்றோம்னா ஒரு வெறுப்புணர்ச்சியை நீங்க கொண்டு இருக்கீங்க. அவங்க சங்கிகள் கிடையாது, அவங்க சங்கிகள் கிடையாது. அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும்ன்ற நான். இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு. 200 இளம் பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. அதுக்கு தான் இளைஞர் செயலாளர் சொல்றாரு, போய் பேசுங்க. தமிழ்நாட்டோட உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க. அவங்க ஜென்செட் மொழியில பேசுங்க. எங்க பெருசங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு. அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க. அடிபடுவான், உண்மை நிலவரம் புரியும், வறுமை அவனுக்கு தெரியும். போலியான தலைவரை பத்தி உணர்வான், போலியான தலைவரை பத்தி உணர்வான், போலியான தலைவரை பத்தி உணர்வான். அவனை கைப்பற்றுங்க. அவன் நம்ம பசங்க. நீங்க இருக்க சோசியல் மீடியால கொடா சண்டையில தற்கொலைகள் அவமானப்படுத்தாதீங்க, அவங்கள கோபப்படுத்தாதீங்க. சங்கிகள் அவனோட சதி வேலை அது. நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது. அந்த சதி வேலையை உணருங்க. அதுதான் பகுத்தறிவு தன்மை. இதான் பேசினாரு எழிலன் அவர்கள். பேசுந்த சாட்சியாக இழுத்த விஜய் அவரு பேசுந்த முழுசா போட்டு கேட்டாரா? கேட்கவே இல்லை. கேட்டிருந்தாருன்னா பேசியிருக்க மாட்டாரு, சாட்சியாக இழுத்திருக்க மாட்டாரு. போலியான தலைவன் யார் என்பதை அவங்களுக்கு உணர்த்துங்க. போலியான தலைவரை பத்தி உணர்வான். நீங்க ஒரு போலியான தலைவன் என்றும் அந்த போலியான தலைவன் பின்னாடி போயிட்டு அந்த இளைஞர்களின் வருங்காலத்தை நாசமாக்கி கொள்கிறார்கள் என்பதை கூட உணராதவர்களாக இருக்கிற அவர்களின் அறிவுக்கு எட்டும் வரை உண்மையை உணர்த்தும் விதமாக நல்லதை சொல்லுங்க. இதுதான் அறிவார்ந்த பாதை என்பதை காட்டாதது யார் தவறு? நம்ம தவறு தானே. சோ அறிவார்ந்த பாதை எதுவென்று அவர்களுக்கு காட்டுகின்ற பட்சத்தில் அவர்கள் சிந்திக்க தொடங்குவார்கள். அப்படி சிந்திக்கும் போது எந்த போலியான தலைவன் பின்னாடி போய்ந்தாங்களோ அந்த போலியான தலைவன் ஒரு போலியான தலைவன் என்பதை உணர தொடங்குவார்கள் என்பதை உதாரணத்தை குறிப்பிட்டு சொன்ன வார்த்தை தான் பாருங்க அந்த தற்குறிக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம். இந்த அர்த்தம் கூட புரியாம அறத்தூக்கு தந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே உங்க கட்சிக்குள்ளவே எங்களை தற்குறின்னு சொல்லாதீங்கன்னு சொன்னதை குறிப்பிட்டு எடுத்து போடுறாருன்னு சொல்லும் போது இந்த இடத்துலயும் ஒரு சந்தேகம் என்னவென்றால், நாங்க தற்குறி அல்ல என்று நிரூபிக்கிறதுக்கு வேற எந்த ஒரு உதாரணம் உங்க கட்சிக்குள்ள இல்லைங்களா? உங்ககிட்ட எதுவும் இல்லைங்களா? எங்களை ஏன்பா தற்குறின்னு சொல்றீங்க? நாங்க தற்குறி இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு, 1000 உதாரணம் இருக்கு. அதுல 5, 10 எடுத்து போடுறேன்ட்டு எந்த ஒரு உதாரணம் இல்லைங்களா? நீங்க தற்குறி கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் ஒரு தற்குறி இல்லை என்பதை கூட வேற ஒரு கட்சியில இருந்தா வந்து சர்டிபிகேட் கொடுக்கணுமா? அதையும் தாண்டி மிகப்பெரிய கொடுமையான காமெடியான விஷயம் நினைத்தீங்களா? இவர் எந்த கட்சியை அவங்க தான்ப்பா எனக்கு எதிரி 2026ல ஒன்னு டிவிக்கே இன்னொன்று டிஎம்கேன்னு யாரை ஒரு எதிரி கட்சியாக நினைத்து கொண்டு அவ்வளவு கம்பீரமா பேசியிருக்காரோ அந்த கட்சியையே பாருங்க சாட்சிக்கு கூப்பிடுறாருன்னு சொன்னா, இதை தாண்டி தலைமை தற்குறி என்கின்ற முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு என்ன தவிர எங்க கட்சிக்குள்ள அந்த இடத்தை பிடிப்பதற்கு வேற யாருக்காவது தகுதி இருக்கா? நான் தான் நம்பர் 1 தலைமை தற்குறி என்பதை நிரூபித்த காட்சி வேற யாரும் சாட்சி இல்ல, அவரே தான். அதுல அவங்க தலைமையே அறிவு கண்ணை திறந்து வைக்கிற மாதிரி போலியான தலைவரை பத்தி உணர்வான். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அந்த டயலாக் அந்த இடத்துல சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. கண்டிப்பா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுதுங்க, இந்த தற்குறின்ற வார்த்தையால அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காரு. தற்குறியா நல்லாவே தெரியுது. அதனுடைய வெளிப்பாடு தான் பாருங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம எழிலன் அவர்கள் பேசின பேச்ச முழுசா கூட போட்டு கேட்காம அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாம விளங்கி கொள்ளாமல் அவர் பேசின பேச்ச சாட்சி எடுத்துட்டாரு. தப்பு கிடையாது அதுவும். ஆனா அவரோட பிரச்சனை என்னன்னா லாஜிக்கே இல்லாம ஏன்பா தற்குறின்னு சொல்றீங்கன்னா பொங்கனாது. ஆனா இப்பதான் லாஜிக்கா எடுத்து போட்டாங்க இல்லைங்களா? இனிமே சொல்ல மாட்டாரு. ஆமாப்பா கேட்டுதான்ப்பா லாஜிக்கோ தான் எடுத்து போட்டிருக்காங்க. எழிலன் அவர்கள் நம்மளை திட்டிருக்காரு அப்படின்னு தெரியாம கூட பாருங்க அவர் பேசுற விஷயத்த சாட்சிக்காக இழுத்துருக்கோமே. அப்ப உண்மையிலேயே நம்ம தான் நம்பர் 1 தற்குறின்ட்டு லாஜிக் தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? இனிமே பேச மாட்டாங்க. அடுத்து இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை குறிப்பிட்டு சொன்னாதே, இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தோட பஸ் ஸ்டாண்டு 60 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினதான். அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்தப்போ கட்டியிருப்பாங்க போல. அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம கேட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த லேண்ட் கேஸ்ல இருக்குது. இல்ல நான் கேட்கிறேன், ஒரு கவர்மெண்ட்னால வேற ஒரு நல்ல இடத்தை தேர்வு செஞ்சு ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டி தர முடியாதா? இதையும் பாத்துக்கோங்க. இந்த உதாரணத்துக்குள்ளவும் பாருங்க லாஜிக்கே இல்லாம எங்களை ஏன்பா தற்குறி சொல்றீங்கன்னு சொல்ற இந்த இடத்துக்குள்ளவும் பாருங்க லாஜிக்கோடு தான் சொல்றாங்கன்ட்டு அவர் தான் ப்ரூவ் பண்றாரு. 60 வருஷம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாரு காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கலன்ட்டு. அந்த 60 வருடம் என்று சொல்லக்கூடிய அந்த 60 ஆண்டுக்குள் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்தார் இல்லைங்களா? அந்த ஆட்சி காலமும் அடங்கும் இல்லைங்களா?
அப்போ அவர் எங்க புதுப்பிக்கல? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை நான் கொடுக்க போறேன்னு எம்ஜிஆர் அவர்கள் புகழ்பாடும் அந்த எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எதற்காக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டை புதுப்பிக்கலன்ட்டு சொல்லுங்க. 2021-26 இந்த 5 வருஷம் ஆட்சியை விட்டுடுங்க. திமுக ஆட்சியை கொள்கை என்று சொல்லிக் கொண்டு கொள்ளையடிப்பதையோ கொள்கையாக கொண்டிருக்கிற ஆட்சின்னு சொல்ற அந்த கொள்ளை ஆட்சியை விட்டுருங்க. 2011 21 10 வருட ஆட்சி யார் இருந்தாங்க? அதிமுக. காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் அந்த 10 வருட ஆட்சி காலத்துல ஏங்க புதுப்பிக்கல அப்படின்னு உங்களால ஏன் கேட்க முடியல? 60 வருஷம்னு குறிப்பிட்டு சொல்ற அந்த 60 வருஷமும் திமுக என்கின்ற ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருந்ததா? ஒரு கவர்மெண்டால அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கவர்மெண்ட்னு சொன்ன அந்த 60 வருஷத்துக்குள்ள எத்தனை கவர்மெண்ட் இருந்ததுன்னு சொல்லிக்கணும் இல்லைங்களா? எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருந்தே, ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்தே 60 வருடங்களாக ஆட்சி செய்து கொண்டிருந்த எந்த ஒரு கட்சியோட முதல்வர்களும் அது இன்னும் புதுப்பிக்க கூட முடியாம அதிமுக என்கின்ற ஒரு கட்சியை இப்போதைக்கு யார் இயக்கி கொண்டிருப்பது? டிவிகே என்கின்ற ஒரு கட்சியை யார் ஆட்டி வைத்துக் கொண்டிருப்பது, இயக்கி கொண்டிருப்பது? பிஸ்கெட் ஜேபி கட்சி எங்க கட்சியோட ஓனர். அந்த ஓனர் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒன் ஆஃப் த இன்னொரு கட்சியை நான் எப்படிப்பா பேர் சொல்லி விமர்சிக்க முடியும்? எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிமுக இழுக்கணும். அதிமுக இழுத்தா தேவையில்லாம எங்களுக்கு பிரச்சனை வரும். எதுக்காக? ஒன்லி திமுக. இப்ப தெரியுதுங்களா? சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. ஒரு சின்ன வார்த்தையை கூட பார்க்காம இவரால் படிக்க முடியல. புரட்டுறாரு, பக்கமா புரட்டுறாரு. அவருக்கு தேவையான பாயிண்ட் எந்த பக்கத்துல இருக்குன்னு அவருக்கு தெரியல போகுது. இண்டெக்ஸ் எல்லாம் நோட் பண்ணல போகுது. சும்மா அப்படியே கட்டா பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால அவருக்கு தேவைப்படுற பாயிண்ட் எந்த பக்கத்துல இருக்குன்ட்டு தேடுற அளவுக்கு புரட்டுறாருங்க. அப்படி பக்கமா புரட்டி பேசக்கூடிய அளவுக்கு உண்டான குறிப்புகளை பக்கமா எழுதி வந்த அந்த பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல வரலாற்று பக்கங்களை கொஞ்சமாவது பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கலாம் இல்லைங்களா? தமிழ்நாடு என்கின்ற பெயரை வைத்தது யாருன்ட்டு 1967 இப்ப வார்த்தைக்கு வார்த்தை பேச்சு அறிஞர் அண்ணா மறந்துட்டாங்க. திமுக மறந்துட்டாங்கன்ட்டு அந்த அறிஞர் அண்ணா அவர்கள் தான் பாருங்க முதலாக மதராஸ் மாகாணம் என்கின்ற பெயரில் சென்னை மாநிலமாக இருந்த அந்த பெயரை மாற்றி தமிழ்நாடு என்கின்ற பெயரை ஜூலை 18 1967 ஆண்டில் சூட்டுகிறார். சூட்டப்பட்ட இந்த பெயர் சம்பந்தமான சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1968 ஆண்டில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 1969 ஆண்டில் தமிழ்நாடு என்கின்ற பெயர் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுகிறது. பக்கமா புரட்டி கொண்டிருக்கும் பனையூர் பண்ணையாருக்கு எதற்காக இந்த வரலாற்று பக்கத்தை, தமிழ்நாடு என்கின்ற பெயர் யாரால் சூட்டப்பட்டது, யாரால் வந்தது என்கின்ற பக்கத்தை எதற்காக ஞாபகப்படுத்தி எடுத்து போடுறோம்னு சொன்னா, அறிஞர் அண்ணான்னு வார்த்தைக்கு வார்த்தை பேசுற விஜய் இருக்கார் இல்லைங்களா? அவரு தன்னுடைய கட்சி பெயரையே தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்கல. மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? ஏன் சார் விஜய் சார், ஏன் சார் அது? ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்களை என்னுடைய கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பட்சத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் சூட்டிய தமிழ்நாடு என்கின்ற பெயரை தானே முன்னுதாரணமாக உங்க கட்சியோட பெயரை வச்சிருக்கோம், தமிழ்நாடு வெற்றி கழகம் என்று. அதற்கு மாறாக பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொன்னாலே அலர்ஜி, RSS அமைப்புக்கு தமிழ்நாடு என்கின்ற பெயரை சொன்னாலே அலர்ஜி. அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த பேர் தான் வேணும்னு சொல்லி சட்டப்பூர்வமாக வைத்த அந்த தமிழ்நாடு என்கின்ற பெயரையே பாருங்க, அறிஞர் அண்ணா அவர்களை மதித்து உங்க கட்சிக்கு பெயரா வைக்கல. ஆனா பாருங்க, வேமா சூசோ இல்லாம ஒன்ஸ் அகைன் சொல்றோம், அறிஞர் அண்ணா அவர்கள் உங்க கட்சியோட கொள்கை தலைவர். மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? கண்ணாடி சார் அது இருந்துட்டு போட்ட தப்பு கிடையாது. இந்த கொள்கைன்னு சொல்லும் போதுதான் இன்னொரு ஞாபகத்துக்கு வந்து, என் கட்சிக்கு கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க. நம்மை பார்த்து சொல்றாங்க, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டலாகாது பாப்பா, நான் யார் தெரியுமா பாப்பா, கொள்கைக்காகவே பிறந்தவன் பாப்பா. அதனால பாப்பா, பவள விழா பாப்பா, நீ பாசாங்கு காட்டாத பாப்பா, நல்லவர்கள் போல் நடிப்பதை பார்த்து நாடே. இவருடைய விஷன் என்னன்னு கேக்குறீங்க இல்லீங்களா? நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். 1, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். 2, காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். 3, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும். 4, ஒவ்வொரு வீட்லயும் குறைந்தபட்சம் ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கணும். 5, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு மக்கள் எல்லாரும் பயம் இல்லாம நம்பி போற மாதிரி மாத்தணும். அரடா எப்பேற்பட்ட அற்புதமான கொள்கை, உண்மையிலே தப்பு கிடையாதுங்க, பாராட்டுகிறோம். உறுதியாக பாருங்க, இது எல்லாத்தையும் நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பண்றோம் வந்ததற்கு பிறகு பண்றோம்னு சொல்றாங்க. இவர் சொல்ற பெரும்பாலான விஷயங்கள் பாருங்க தமிழ்நாட்டில் எல்லா கிட்டையும் இருக்குது.
டிவிக்கு கட்சி ஆட்சி அமைந்த கையோடு பாருங்க, நான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் டிகிரி வாங்கி கொடுக்குறோம், டிகிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் அனைத்து மாநிலங்களை காட்டிலும் டிகிரி படித்தவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். ஏன்னா டிகிரி வாங்கணும்னு சொல்றீங்களே எல்லாரும், இப்ப டிகிரி நம்ம படிக்கலைங்க, டிஸ்கண்டினியூ. அதுக்காக பாருங்க யாருமே டிகிரி படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல இதை போல ஒரு விஷனை கட்டமைக்க போறீங்களா? சரி, இதுவும் போட்டாங்க. எதுவுமே இல்லைங்க தமிழ்நாட்டில், படிப்பறிவு கிடையாது, படிப்பு கிடையாது, கல்வி கிடையாது, வேலை கிடையாது, வீடு கிடையாது, பைக்கு கிடையாது. எல்லாருமே பாருங்க சைக்கிள் கூட வழி இல்லாம நடந்து போயிருந்தாங்க, கட்டமைப்பில் போயிருந்தாங்க. எதுவுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு பேசிக் கட்டமைப்பு கூட கிடையாது. எல்லாத்தையும் நான் வந்ததுக்கு அப்புறம் உருவாக்குறேன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல விஷன் சொன்னா போதுமாங்க? ஏட்டுல இனிப்புன்னு எழுதி வச்சு சாப்பிட்டா அது இனிக்காது, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உறவாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை பண்ண போறான்னு சொல்றீங்களே, இதை செய்வதற்குண்டான நிதி, வழி, உருவாக்கம், கட்டமைப்பு, எதன் வழியாக இதெல்லாம் உருவாக்கி நிதியை திரட்டி கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு விஷன், அடிப்படையான விஷன் அந்த இடத்துல சொன்னாரா? சொல்லவே இல்லை. அதுக்கு 4000 கோடி திட்டம்னு ஒரு உருட்டுனாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இதை எப்படி செயல்படுத்த போறோன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை ரொம்ப டீடைலா கொடுப்போம். ஏன்னா ஒரு படத்துல ரெண்டு காமெடியான கட்சி ஆரம்பிப்பாங்க, தேர்தல் சமயத்துல வாக்குறுதி கொடுப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தங்க நான் பைக் கொடுக்குறேன், எது அவன் பைக் கொடுக்குறேன்னு சொன்னா நான் கார் கொடுக்குறேன், எது நீ கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டியா, அப்போ வீட்டுக்கு ஒருத்தர் நான் ஹெலிகாப்டர் கொடுக்குறேன். சரிங்க, வீட்டுக்கு ஒருத்தர் ஹெலிகாப்டர் கொடுப்பீங்க, நிறுத்தி வைக்கிறதுக்கு ஹெலிபேடு ரெடி பண்ணுவோம்ப்பா. ஹெலிகாப்டர் கொடுக்கும்போது நாங்கள் ஹெலிபேட் ரெடி பண்ண மாட்டோமா? வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஹெலிபேடு கொடுப்போம். ஏங்க எங்க வீடே ஹெலிபேடு சைஸ் கூட இல்லையே, எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டா கொடுப்போம். கொடுக்காம போயிடுவோமா? இதெல்லாம் யோசிச்சு தான் நாங்கள் வாக்குறுதி எல்லாம் கொடுப்போம்ட்டு இந்த ரெண்டு காமெடியன்கள் திரைப்படத்தில் கொடுக்கின்ற வாக்குறுதி தான் ஞாபகத்துக்கு வருது. திரும்ப தான் ஒரு பிஸ்கே ஜேபி கட்சியால் உருவாக்கப்பட்டு பிஸ்கே ஜேபி கட்சி தான் இயக்கி கொண்டிருக்கும் கட்சி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். பிஸ்கே ஜேபி கட்சியோட பிரதான பிரச்சாரம் என்னவென்றால் தமிழ்நாடு கல்வியில் பின்தங்கி உள்ளது என்று. அதே ஸ்கிரிப்டோட இன்னொரு ஜெராக்ஸ் காப்பியை தான் இவர் வச்சு படிச்சுருக்காரு. கல்வியில் தமிழ்நாடு ரொம்ப பின்தங்கிய மாநிலம் என்பதை போல. அதுக்கு தகுந்த மாதிரி கல்வியில பாடத்திட்டத்துல சீர்திருத்தம் செய்யணும். ஏன்னா அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால், அது என்ன வந்தால், வந்துட்டாங்க, நாங்க என்ன வந்தால், இப்பவே எனக்கு வந்துட்டாங்க. அவதான் சொன்னாரு, நம்ம ஆட்சிக்கு வந்தா, அது என்ன வந்தா, வருவோம். பாத்துக்காங்க, கன்ஃபார்ம் சிஎம் சீட்ல அவர் பேர் எழுதி வச்சிட்டாங்க. 2026 உந்துதான்ப்பா, வேற யாருக்கு கொடுக்காதப்பா, எட்டு வீட்டுக்கு போயிடுப்பான்ட்டு இப்ப சொல்லிட்டாங்க. அதான் ஆட்சி அமைச்சிட்டேன்ப்பா, ஓட்டு விடுறதை என்றது மட்டும்தான் பாக்கி அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணி தனக்கு தானே பெருமை தட்டுக்கொள்வது தப்பு கிடையாது. ஆனா பாருங்க அந்த இடத்துல என்ன சொன்னாரு, 22,70,70,000 யூனிட் மணலை கொள்ளை அடிச்சிருக்காங்க. சோ ஆக மொத்தம் இதுல அவங்க அடிச்ச கொள்ளை எவ்வளவு தெரியுமா? ரொம்பலாம் இல்ல, கம்மி தான், 4,730 கோடி. இதேதான் இந்த இடத்துல தான் பாருங்க, பிஸ்கே ஜேபி கட்சியும் டிவிகே கட்சியும் வெவ்வேறு இல்ல. அதுவும் இதுவும் ஒண்ணு, அறியாதவங்க வாயில கிரீம் பண்ணு. 4,730 கோடி மணல் கொள்ளையில் திமுக கட்சி ஈடுபட்டிருக்கு. அதற்குண்டான ஆவணங்கள் அனைத்தும் ஏதாவது எடுத்து போடுவார்னு பார்த்தோம். கடைசியில பாருங்க ஆதாரமா எதை குறிப்பிட்டாரு? இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் எல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா இந்த ஆதாரம் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, மொத்தத்துல நம்மள அழிச்சிட்டாங்க, சுரண்டிட்டாங்க, கொள்ளை அடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க. சரி, 4,730 கோடி ரூபாய் அமௌண்ட்டை குறிப்பிட்டு கோட் பண்றோமே, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கான்னு அவங்க கேட்க முடியாது. ஏன்னா ஆதாரங்கள் இருக்கு, பலமான ஆதாரங்கள் இருக்கு. எங்க இருக்குன்னு சொன்னாரு? இதை நான் ஏதோ போற போக்குல ஏதோ அடிச்சு விடலங்க, ஆதாரத்தோட தான் சொல்றேன். இந்த ஆதாரம் எல்லாம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது, அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில சொன்ன அந்த ஆதாரங்கள் இருக்கணும், தப்பு கிடையாது. அது லாஜிக்கே இல்லாம எங்களை பார்த்து எதையோ சொல்லாதீங்கன்னு சொன்னாங்களே, சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. கண்டிப்பா அன்னைக்கு சொல்றான், இன்னைக்கு சொல்றோம், என்னைக்குமே சொல்லுவோம். லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க, லாஜிக்கோட எங்களுக்கு தற்குறின்னு சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிறோம், ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லாஜிக் என்ன தெரியுங்களா? 4,730 கோடி ரூபாய் திமுக மணல்ல திருடிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, மொத்தத்தில் அழிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள் இருக்குன்னு சொன்ன அந்த ஆதாரங்கள் எங்க இருக்குங்க? நீதிமன்றத்தில் அந்த மாதிரி ஒரு ஆதாரமே இல்லைங்களாமே. 2023 ஆண்டில் அமலாக்கத்துறை தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை சம்பந்தப்பட்ட சோதனையில் ஈடுபடுறாங்களாம்.
எங்கெங்க எவ்வளவு மணல் கொள்ளை திருடு போயிருக்கு, கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரகசியத்தையும் இஸ்ரோ பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்க சேட்டலைட் மூலமாக கண்டுபிடிச்சோம். அப்படி இஸ்ரோவோட பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு நாங்க சேட்டலைட் மூலமாக கண்டறிந்த உண்மை என்னவென்றால், தமிழ்நாடு முழுக்க இந்த மணல் கொள்ளையின் மூலமாக சுமார் 4700 கோடிக்கு மேல திமுக அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்காங்க. இதை எங்க சொல்றாங்க? 4700 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான மணல் கொள்ளையை நாங்க சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சோம்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல போயிட்டு சொல்றாங்க. 2023ஆம் ஆண்டில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இதை போல சொன்ன இந்த வழக்கை 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை பண்ணாங்க. விசாரித்து விட்டு, சரிங்க இவ்வளவு மணல் கொள்ள போயிருக்கு, சேட்டலைட் மூலமா நாங்க கண்டுபிடிச்சோம்னு சொல்றீங்க இல்லைங்களா, ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரம் கேட்டா கொடுக்க வேண்டியதுன்னா கண்டிப்பா கொடுத்துருக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். தமிழ்நாடு முழுக்க நாங்க ரெய்டு நடத்தணும், சேட்டலைட் மூலமா இத்தனை 1000 கோடி அளவுக்கு உண்டான மணல் கொள்ளையடிச்சதை நாங்க கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்லும் போது ஆதாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? கொடுக்கவே இல்லை. கொடுக்குறோம் வழக்கம் போல பாருங்க, எல்லா வழக்கிலும் ஈழ்னு இழுக்கிற மாதிரி இந்த வழக்கிலும் ஈழ்னு இழுத்து 2024ஆம் ஆண்டில் இந்த வழக்கு சம்பந்தமான தீர்ப்பு சென்னை உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொல்லப்பட்டிருக்கீங்களா? ஊழலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யாருக்கு அதுல பூசுத்துறீங்க? முதல்ல இந்த வழக்கை நீங்க எப்படி எடுத்தீங்க? PMLA ஆக்டுக்கு கீழே இந்த வழக்கை எடுக்கணும்னு சொன்னா அதற்குண்டான முறையான ப்ரொசீஜர் ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? இல்லவே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்ததற்கு உண்டான ஏதாவது ஆதாரம் இருக்குதா உங்ககிட்ட? PMLAக்கு கீழே நீங்க இந்த வழக்கை எடுக்கிறீங்கன்னு சொன்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கணும், அதற்குண்டான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கணும், இருந்திருக்கணும், அதை நீங்க எடுத்திருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த வழக்குல போலீஸ் FIR பதிவு பண்ணிருக்கணும், அது சம்பந்தமா விசாரிக்கப்பட்டிருக்கணும். இது எதையுமே பண்ணாம டைரக்டா நாங்க சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம், அதற்குண்டான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா அதற்குண்டான ஆதாரமும் நீங்க எதுவும் கொடுக்கல. அப்போ எதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டது? கனவா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை தான் கேட்கல. பாக்கி எல்லா கேள்வியும் கேட்கப்பட்டு எந்த ஒரு ஆதாரம் இல்லாம நீங்க பாட்டுக்கு இப்படி அப்படின்னா என்ன? இப்படி இந்த வழக்கை நீங்க விசாரிக்கவே கூடாது, இந்த வழக்கத்தின் ஓடி போங்கன்ட்டு நீதிமன்றத்தால் விரட்டி அடிக்கப்பட்டதுதான் பாருங்க. இந்த வழக்குல அமலாக்கத்துறை போட்டோம், இங்க விரட்டி அடிச்சாருன்னா இருக்கவே இருக்கு. எங்களுக்கு அடுத்த அப்பீல் சுப்ரீம் கோர்ட், நாங்க அங்க போய் நிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து இந்த வழக்குல பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க அமலாக்கத்துறை. உச்ச நீதிமன்றத்திற்கு வந்த இந்த அப்பீல் வழக்கை 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வு தான் விசாரணை பண்றாங்க. ஒருவர் அகஸ்டியன் அவர்கள், மற்றொருவர் மாசி அவர்கள். இந்த 2 நீதியரசர்கள் கொண்ட அமர்வில் விசாரிக்கும் போது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இருக்கு, ஈடிக்கு இந்த வழக்குல வேலையே கிடையாது, ப்ரொசீஜர் ஆஃப் கிரைமே இங்க இல்ல. முக்கியமா பாருங்க, உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, உயர் நீதிமன்றத்தோட உத்தரவு தெளிவா இருக்கு. சென்னை உயர் நீதிமன்றம் எப்படி அமலாக்கத்துறை கிட்ட எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று இந்த வழக்கில் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே மாதிரி பாருங்க சுப்ரீம் கோர்ட்லயும் அமலாக்கத்துறை அப்பீல் பண்ணி கொண்டு போன இந்த வழக்கிலையும் சுப்ரீம் கோர்ட்லயும் அதே மாதிரி எந்த ஒரு ஆதாரம் இல்லை என்று அங்கிருந்தும் அமலாக்கத்துறை விரட்டி அடிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்குல மட்டும் கிடையாது, ஏற்கனவே நிறைய வழக்குகளில் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் எல்லாருமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் கிட்ட கேட்கிற கேள்வி, ஆதாரம் இருந்தா முதல்ல நீங்க கைது பண்ணணும், இல்ல முதல்ல நாங்க கைது பண்றோம், அதற்கு பிறகு எங்களுக்கு டைம் கொடுங்கன்ட்டு எவ்வளவு நாள் தான் நீங்க கைது செய்யப்பட்டவர்களை கஸ்டடியில வச்சு விசாரணை பண்ணி கொடுமை பண்ணிட்டு இருப்பீங்க? இதுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாதான் சொல்லி நிறைய வழக்குகளில் இவங்க அடிவாங்கி வந்திருக்காங்க. தொடர்ந்து எதிர்க்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் மட்டும்தான் பாருங்க இந்த அமலாக்கத்துறை ரைடு போவாங்க, கைது பண்ணுவாங்க, ஆதாரம் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, வழக்கு தள்ளுபடி ஆகும். அப்பேற்பட்ட அதி அற்புதமான மகா உத்தம துறையை பாருங்க, அவங்க கிட்ட தான் ஆதாரம் இருக்கு, நான் எடுத்து போடுறேன் பாருங்கன்னு வேமா சூசம் இல்லாம எடுத்து போட்டிருக்காரு 4730 கோடி ரூபாய்க்கு உண்டான ஆதாரத்தை. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி லாஜிக் இல்லாம சொல்லாதீங்க, தற்குறி லாஜிக்கோட சொல்லுங்கன்ட்டு. என்ன லாஜிக்கு? அமலாக்கத்துறைன்னு அடுத்தவங்களை பார்த்து சொல்ற அந்த அமலாக்கத்துறைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னவென்றால், ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லைங்களா, 500 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை பிடிச்சி வழக்கு போட்டிருக்காங்க. அடுத்தவர்களை பார்த்து அமலாக்கத்துறைன்னு சொல்ற அதே அமலாக்கத்துறை மூலமாகவே 500 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அதே அமலாக்கத்துறை யார் மீது வழக்கு தொடர்ந்தார்களோ அவர்களையே உடன் வைத்துக் கொண்டு ஓனான பார்த்து முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்ற கணக்காக லாஜிக் இல்லாம சொல்லாமா? அதனால்தான் லாஜிக்கோட சொல்லுங்கன்றாரு. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்ட அடங்கிடுவ மனிதா அப்படின்ற இவர் படத்துல வந்த பாட்டே இவருக்கு பொருந்தி போகக்கூடிய வகையிலான பில்டப். ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா,
அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான். ரொம்ப ஆடி விட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.